12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.3ல் 1வது கணக்கில் 2வது பிரிவு ஒரு சமன்பாட்டு தொகுப்பு கொடுத்துருக்காங்க. இரு மாறிகளை கொண்ட சமன்பாட்டு தொகுப்பு. அதுக்கான தீர்வு வந்து நேர்மாறு அணிக்கான முறையில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நேர்மாறு அணிக்கான முறையில் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் முதல்ல வந்து நம்ம கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளை அந்த தொகுப்பை வந்து என்ன எழுதணும்னா அணி வடிவத்தில் எழுதணும். ஸோ அதனால் தொகுப்பின் அணி வடிவம், இது வந்து தொகுப்பினுடைய அணி வடிவம் எழுதலாம். எப்படி அணி வடிவம் எழுதுறது, அது எப்படி அமையும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அது எப்படி வந்தது நம்ம பார்த்துக்கலாம். தொகுப்பினுடைய அணி வடிவம் இப்போ இந்த சமன்பாடு 2x - y = 8ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் இந்த எக்ஸோட கெழுக்களை பிரிச்சுங்க. 2 ஒய்யோட கெழு வந்து -1. அடுத்தது ரெண்டாவது சமன்பாடு 3x + 2y = -2ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இடது பக்கம் இருக்கக்கூடிய xy கெழுக்கள் 3, ஒய்யோட கெழு வந்து 2ங்க. அப்போங்க 3 அடுத்து என்ன எழுதுறோம், 2 எழுதுறோம். இதை நம்ம எப்படி அணிவடித்து எழுதணுன்றதை +1லேயே படிச்சிருக்கோம். அதனால் இங்கே என்ன போகணுன்னா மாறிகளை எழுதணும். பெருக்கலா மாறிகளின் அணி சமம் மாறிலி கான்ஸ்டன்ட் வலது பக்கம் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் 8 -2. இந்த அணிவடித்து எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இந்த மாறிகள் மட்டும் இடது பக்கம் இருக்கணும். மாறிலி வந்து இருந்தால் அது வந்து வலது பக்கம் கொண்டு போயிட்டு பிறகு தான் நம்ம அணிவடித்து எழுதணும். ஸோ எழுதியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம பேர் கொடுத்துக்கலாம். என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அணி இருக்கு இல்லையா, கெழுக்களின் அணி, இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், கெழுக்களின் அணி. அதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து மாறிகள் வேரியபிள், அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரியா? அடுத்து இங்கே இருக்கு பாருங்கள் மாறிலி கான்ஸ்டன்ட் டேர்ம், அதை வந்து பின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ சமன்பாடு ax = b அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த ax = bலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த சமன்பாட்டினுடைய 2 பக்கத்துலையும் நம்ம என்ன பண்ணணும், a இன்வர்ஸால் முன்பெருக்கம் செய்யணும். ஸோ a இன்வர்ஸ் × a × x = a இன்வர்ஸ் × b. a இன்வர்ஸ்ன்றது நேர்மாறு அணி. எதனுடைய நேர்மாறு, a நேர்மாறு. ஒரு அணியும் நேர்மாறையும் இருக்குன்னா அலகு அணி கிடைக்கும். அலகு அணியையும் அலகு அணி × x = a இன்வர்ஸ் பின்னு கிடைக்கும். எந்த ஒரு அணியையும் அலகு அணி இருக்குன்னா அதே அணி தான் கிடைக்கும். அப்போ x = என்ன, a இன்வர்ஸ் × b. ஸோ அப்போ நம்ம இந்த சமன்பாட்டிலேருந்து x எதுக்கு சமமாக இருக்குன்னா a இன்வர்ஸ் b. இதை வந்து நம்ம 1வது சமன்பாடு எடுத்துக்கலாம். இதான் வந்து நம்ம தீர்வு காண வேண்டிய அந்த தீர்வுக்கான அணி அமைப்பு. சரி, இதில் a இன்வர்ஸ் வேணும்னு சொன்னால் முதல்ல இந்த கெழுக்களின் அணி தானே a, அந்த அணிக்கு நம்ம அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும். அணிக்கோவை மதிப்பு டிட்டர்மினன்ட் அணிக்கோவை 2 - 1 3 2. சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 2ன்றது தான் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள். 2 பேருனா 4ன்னு கிடைக்கும். சரியா? அடுத்தது 3 - 1 அடுத்த மூலை விட்டோம், அது 2 பேருனா -3 கிடைக்கும். கழிக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னா +3 ஆகும். அப்போ 4 + 3 7. 7 என்பது 0க்கு சமம் கிடையாது. இது அப்போது இந்த அணி வந்து என்ன அணி, கெழுக்களின் அணி வந்து ஒரு பூஜ்ஜியமற்ற கோவை அணி. பூஜ்ஜியமற்ற கோவை அணியாக இருந்தால் தான் a இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அணிக்கோவின் மதிப்பு ≠ 0 வந்ததுனால நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும், a இன்வர்ஸ் காண முடியும் அல்லது காணலாம் அப்படின்னு எழுதினா போதும். சரி, a இன்வர்ஸ்க்கான சூத்திரம் 1 அணிக்கோவை a × அட்ஜாயிண்ட் a, சேர்ப்பணி, a சேர்ப்பணி. இப்போது 1 அணிக்கோவை a நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். என்ன, 7. இந்த அணி வந்து 2/2 வரிசையில் அணின்றதுனால சேர்ப்பணி நம்ம நேரடியாக கண்டுபிடிக்கலாம். அந்த அட்ஜாயிண்ட்டை வந்து நேரடியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த அணி ஏன்ற அணி. இந்த ஏன்ற அணியில் இந்த முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் இருப்போம் 2 2, அதை இடமாற்றம் செய்யணும். இப்போ நமக்கு இந்த கணக்கில் 2 2னே வந்ததுனால அதை இடமாற்றம் செஞ்சாலும் அப்படியே 2 2 தான் இருக்கும். ஆனால் நம்ம அப்படி என்ன பண்ணலாம், இந்த 2 இந்த 2 2யும் இடமாற்றம் பண்ண தான் நம்ம எடுத்துக்கலாம். இடமாற்றம் பண்ணியிருக்கிறோம். அடுத்த மூலைவிட்டம் இருக்கு பாருங்கள் 3 - 1. இதை வந்து உறுப்புகளை இடமாற்றம் பண்ணக்கூடாது, குறிகளை மட்டும் எதிர்குறியாக மாற்றணும். அப்போ இங்கே -1 வந்து என்ன போடணும், +1 போடணும். +3 வந்து என்ன போடணும், -3 போடணும். இதான் வந்து இந்த அணிக்கான அட்ஜாயிண்ட் சேர்ப்பணி. ஸோ இப்போ நம்ம நேர்மாறி கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ இந்த இதை வந்து 1வது சமன்பாட்டில் பிரதிடலாம். தேர்ஃபோர் 1வது சமன்பாட்டில் நமக்கு x அதானே, x சமம் a இன்வர்ஸ் 1/7 × 2 1 - 3 2.
பின்ற அணி இங்கே நம்ம ஏற்கனவே என்ன இருக்குது, மாறிலிகளின் அணி, கான்ஸ்டன்ட் டேர்ம். அது வந்து என்ன, 8 - 2. இப்போ இந்த ரெண்டு அணிகளையும் நம்ம பெருக்கணும். ஸோ பெருக்குவதற்கு 1/7 அப்படியே இருக்கட்டும். அணி பெருக்கல் நம்ம ஏற்கனவே தெரியும், நம்ம +1 பார்த்துருக்குறோம். இதில் நிறைய எடுத்துக்கணும், முதல் நிறைய எடுத்துக்கணும், இங்கே நிரல் எடுத்துக்கணும். இந்த ரெண்டாவது அணியில் ஒரே ஒரு நிரல் தான் இருக்குது. அப்போது இதில் 2 நிறைய எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு அந்த நிரல் கூட தனித்தனியாக பெருக்கணும். ஸோ அப்போ 2 × 8 முதல் உறுப்பு 16. இது இன்னும் நிறைய போட்டிருக்கிறோம், அதனால் நேரடியாக போடலாம். 2 × 8 16. ரெண்டாவது உறுப்பு பெருக்கி கூட்டணும். 1 × -2 -2. அதை அந்த 16லேருந்து கூட்டிக்கலாம், 16 கூட கூட்டலாம். அடுத்தது ரெண்டாவது நிறைய எடுத்துக்கோங்க. -3 முதல் உறுப்பு, இங்கே 8 முதல் உறுப்பு, 2 பெருக்குன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3/8 கிடைக்கும். ரெண்டாவது உறுப்பு இருக்குன்னா இங்கே +2 இங்கே -2, அப்போ மைனஸ் குறி வரும். முதல்ல பெருக்குன்னா 2 2 4. ஸோ அப்போது இந்த மதிப்பு வந்து எதுக்கு சமமாகுது பாருங்கள், 1/7 பெருக்கல் 14 2 கழிச்சா 14. ஏன்னா பெரிய நம்பர்னு சின்ன நம்பர் கிடைக்கும். இது ரெண்டுமே மைனஸ், ஒரே குறியாக இருக்குது. ஸோ ஒரே குறியாக இருந்ததுன்னா அப்படியே கூட்டி குறி என்ன வருதோ அதை போட்டுக்கணும். 24 4 கூட்டினா 28 -28. சரி, இப்போ இந்த 1/7ஆல் இந்த அணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த அணி வரிசை என்னன்னு பாருங்கள். 2 நிறை இருக்குது, ஒரு நெல் இருக்குது இல்லையா? அதான் இந்த அணியோட இதை பெருக்கும்போது அதான் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம +1ல் பார்த்துருக்குறோம். இந்த 1/7ஆல் உள்ளே பெருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி வரும்போது ஒரு பின்னத்தால் உள்ளே பெருக்கும்போது என்ன பண்ணணும்னா, தொகுதி வந்து 1 இருந்துச்சுன்னா இந்த பகுதியில் இருக்க நம்பரால் உள்ள நம்பரை வகுத்தா போதும். அப்போ 14 7ஆல் வகுத்தா எவ்வளோ கிடைக்கணும், இங்கே வந்து 2ன்னு கிடைக்கும். சரியா? அதே மாதிரி -28 7ஆல் வகுத்தா -4ன்னு கிடைக்கும். இது எப்படின்னு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்ன இருக்குது, கேபிட்டல் எக்ஸு. இந்த கேபிட்டல் எக்ஸுக்கான அணி வந்து என்னங்க, நமக்கு ஸ்மால் எக்ஸு ஸ்மால் ஒய். அதை இங்கே மாற்றிக்கலாம், ஸ்மால் எக்ஸு ஸ்மால் ஒய். சரியா? இப்போ இது எப்படி வந்ததுன்னு மறுபடியும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. 14 1/7 பெருக்கல் 14ன்னு வரும். அப்போ இந்த 14 சொல்லுங்கள் 2 2 பெருக்கல் 1 2ன்னு வரும். வேறு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சின்ன கிளாஸ் நான் படிச்சது தான். அதே மாதிரி -28 பெருக்கல் 1/7 போட்டிங்கன்னா 7 இதுனா இங்கே வந்து 4 இருக்கும், -4. அதை தான் இங்கே போட்டுக்கிறோம். இந்த 2 அணிகளுக்கு நடுவில் சமக்குறி வந்திருக்குது. இது +1ல் படித்த சமானிகளின் வரையறைப்படி ஒத்த உறுப்புகளின் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். இங்கே எக்ஸுக்கு ஒத்த உறுப்பு இது 2. சரியா? அது என்ன தான், இந்த அணியில் முதல் நிரல் சந்திக்கிற உறுப்பும் இந்த அணியில் முதல் நிரல் சந்திக்கிற உறுப்பு சமமாக இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். தேர்ஃபோர் தீர்வு என்னென்னா, எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு -4. இதுதான் வந்து ஆன்சர்.